உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாருங்கள், அவரோடு பேசணும். சார் வணக்கம். சார், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில நான் இருக்கிறேன் அப்படிங்கறத தன்னைத்தானே அறிவிச்சு சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆனா என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி அவர் பெருசா அவரை சட்டம் பண்ண மாதிரியே தெரியல. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? பிஜேபியில தானே அவர் நின்னார் எலெக்ஷன்ல. கட்சியில தான் இருக்காரு அவரு. அவர் ஒன்றும் கூட்டணியில இல்லை, கட்சியிலேயே இருக்காரு. அவர் இணையனுக்கு ஒரு அவசியம் ஒன்று இல்லையே. அதனால அதுல அவர் பாஜக ஆதரவோட தான் போன தடவை எலெக்ஷன் தோத்து போனார். அவர் பாஜக ரொம்ப நாள் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்காரு. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாஜக தான் அவரு. ஆனா பாஜக அவரை சட்டம் பண்ண மாதிரியே தெரியலன்னு சொல்றாங்க. கட்சி உறுப்பினர் ஆயிட்டாருங்க, அதனால அவரு தேவையில்லை, கூப்பிட மாட்டாங்க. நீங்க இன்னொரு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்காரன்னு கூப்பிடுவாங்க. கட்சிக்காரனா இருக்கும்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் அவரும் ஒருத்தர், அவரை ஏன் கூப்பிடுறாங்க? அவ்வளவுதான், தேவைப்பட்டா கூப்பிடுவாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தெளிவா தெரிவிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அதை? ஸோ இருக்கட்டும். பட் பேர் என்ன, நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், அவங்கெல்லாம் கூட்டணி தான் இருக்காங்க. அப்போ நாம இவர் பழனிசாமி கூட்டணி விட்டு விலகிடுவாரா? அவர்கள் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்றது பழனிசாமி தைரியம் இருக்குதா? அதை நத்த விஸ்வநாதன் இருக்கட்டு சொல்லுங்க. அவர்கள் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு வெளியே வந்துருவியா? நயினார் நாகேந்திரன் நீ சொன்ன அடுத்த நிமிஷம் சொல்லிவிட்டாரு அவங்க இருப்பாங்கன்னாரு. என்ன பண்றதா இருக்கீங்க? கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொன்னுங்களா, பார்க்கலாம். தைரியம் தான் சொல்லுங்க, அப்ப பாக்கலாம். இல்ல, ஓபிஎஸ் இப்படி சொல்றது பார்த்தா அது அவருடைய சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கு இடுக்கு வரும். அவர் என்னைக்கோ விட்டுட்டாருங்க. நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்க. 3 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்த ஆள் பழனிசாமி கீழே போய் என்னைக்கு உட்காந்தாரோ அன்னைக்கு அந்த பதவியை தக்க வச்சுக்கலன்னு தெரியும் போது அவர் அரசியல்களாக்கலன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் இஸ் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர். ஜெயலலிதா பண்ணப்புறம் போயிட்டார். 3 தடவை முதலமைச்சர் பதவி இருந்துட்டு ஒரு ஆள் பதவி விட்டு வெளியே ஒண்ணுமே எல்லாம் போறாருன்னா அதை இவரை தவிர அவர் யாரும் இருக்க மாட்டார். பதவியை தக்க வச்சுக்க தெரியாத ஆள் எப்படிங்க ஜெயிப்பார்? அவர் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். தொண்டர்கள் அவர் ஒருத்தர், அவ்வளவுதான். சசிகலா மேல ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது, அவங்களும் பயப்படுறாங்க. தினகரன் அப்பப்போ ஒரு ஜொலிக்கிறாரு, கம்பி மத்தா பேர் வர்றாரு. அவர்களுடைய ஆதரவாளர்கள், சசிகலா மேயருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க அவங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரதான் போறாங்க. ஏன்னா இந்த கட்சிக்காக அவங்கதான் தியாகம் பண்ணிருக்கிறாங்க, லைஃபை தியாகம் பண்ணிருக்காங்க, ஃபேமிலியை தியாகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தானே? அவங்களால நடக்க முடியுதா? போறெல்லாம் முடியுதா? இன்னும் சின்ன பொண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? வயசாகல, என்னைக்கு வர்றது? நீ ஏதாவது ஒரு அறிகுறி காட்ட வேணாம், எங்கேயோ ஒரு மீட்டிங் போட வேணாம், ஏதாவது பேச வேணாம். வீட்டுக்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு பெட்ரூம்லயே இருந்துக்கிட்டு செல்போன்லயே கட்சி நடத்தினேன் எப்படி விஜய் மாதிரி ஒரு கூட்டம் போட வேணாமா? அண்ணா திமுகவை மொத்தமாவே கேட்கிறேன் நான். பழனிசாமி தலைமையில் இருக்கிற கூட்டம், தினகரன் தலைமையில் இருக்கிற கூட்டம், சசிகலா, பன்னீர்செல்வம் 4 பேர் தலைமையில் இருக்கிற கூட்டம், எங்கேயாவது ஒரு மாநாட்டம் போட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம் போயிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா? ஒரு எதிர்கட்சிக்கான ஏதாவது ஒரு லட்சணம் உங்ககிட்ட இருக்க? என்னைக்காவது பேப்பர்ல உங்க பேர் அடிபட்டு இருக்க? இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை ஏன் சீந்துவான்? பழனிசாமி எலெக்ஷனே நிக்காம விட்டாரு, அப்புறம் ஏது கட்சி? கட்சியே இல்லையே. இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்றாங்களே. அது அவர் தான் பொறுப்படுத்துங்க. அவர்கிட்ட கட்சி கொடுத்து, அவர்கிட்ட தான் கட்சி கொடி இருக்குது, அவர்கிட்ட தான் கட்சி தலைமை ஆபீஸ் இருக்குது. அப்புறம் எலெக்ஷன்ல நிக்கலாம் நின்றதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு கட்சி ஆபீஸ் எதுக்கு, கொடி எதுக்கு, உனக்கு சின்ன எதுக்கு? அரசியல் கட்சின்னு வந்தாவே எலெக்ஷன்ல நிக்கிறதாங்க அரசியல் கட்சி. இல்லாட்டி திராவிட கழக மாதிரி சொல்லிவிடு, சமூக சேவை கட்சின்னு சொல்லிட்டு போயிடு. நீ என்னைக்கு எலெக்ஷன் நிக்கல அன்னைக்கே உனக்கு தலைமை கழக என்னத்துக்கு, கொடி என்னத்துக்கு அது? அதனாலதான் போன ஈரோடு எலெக்ஷன்ல உனக்கு கொடுத்த 45,000 ஓட்டுகளும் திமுக போயிடுச்சு. தொண்டை யாரும் உங்ககிட்ட இல்லையே. உங்க கூட இருக்கிறதெல்லாம் யாரு? அமலாக்கத்துறைக்கு பயந்த 1500 பேர் தான் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள தவிர உங்ககிட்ட யாரு இருக்கா? எலெக்ஷன்ல கூட நிக்கல. எப்படி இருப்பான் தொண்டை? என்னைக்கோ ஒரு எலெக்ஷன் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, நமக்கு பொழப்பு நடக்குங்கிற நம்பிக்கையில தான் தொண்டை இருப்பான். அதுவே இல்லையே. எலெக்ஷன்ல நிக்கலன்னும் போது அவன் என்னத்துக்கு நேரத்தை வீண் பண்ணிட்டு ஊம்பினாட்டு கட்சியை ஒழிச்சு விட்டான். ஒழிச்சு விட்டதுக்கு அப்புறம் உங்க கூட அமித்ஷா ஏதோ விஷயம் தெரியாம பேச்சு, அவருக்கு இருந்த
பயங்கரமான சூழ்நிலை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒன்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் நினைச்சிட்டு வந்தார். இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் மறுபடியும் போய் விஜய் கிட்ட போய் நின்றார். எதா பண்ணு அப்படின்னாரு. உடனே பூத் கமிட்டி போடுறாங்க. அப்புறம் உடனே ரஜினிகாந்த் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடு. டெஸ்பரேட்டா இருக்காங்க. பாஜகவும் டெஸ்பரேட்டா இருக்குது, பழனிசாமியும் டெஸ்பரேட்டா இருக்கு. சர்வைவல் வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் போயிட்டு. ஆனா கட்சியினுடைய ஒருங்கிணைப்புக்கு அவங்க எல்லாம் பாடுபட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே. யார ஒருங்கிணைக்கிறாங்க? அவர் சசிகலா அம்மையார் அவர்களோ, டிடிவி தினகரனோ, ஓபிஎஸ்ஓ இவங்க எல்லாம் கட்சியெல்லாம் ஒருங்கிணையணும், எல்லாம் ஒரே கட்சியை ஒருங்கிணைச்சு என்ன பண்ண போறாங்க? தொண்டர்கள் யார் இருக்கா? யார் இருக்கா உங்களோட? நீங்க ஏதாவது எலெக்ஷன் நின்னீங்கன்னா தொண்டர்களோட இருக்கிறது தெரிய வரும். ஒருத்தரையும் காணப்பேன். நான் தான் சொல்றேனே, ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்திருக்கீங்களா, ஒரு மாநாடு நடத்திருக்கீங்களா, ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா, ஒரு ஊர்வலம் நடத்திருக்கீங்களா, ஏதாவது ஒரு பத்திரிகைகள் உங்க பேர் வந்திருக்குதா? 4 வருஷம் ஆச்சுங்க. பழனிசாமியுடைய மிக பிரமாதமான பேச்சை பன்னீர்செல்வத்துக்கு என் பக்கத்துல இடம் கொடுக்க கூடாது, இதை தவிர வேற என்ன பேசினார்? எதிர்கட்சி தலைவர் வேற என்ன பேசினார்? அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்காம விட்டாரு, கட்சியும் காலியாகி போச்சு. அந்த 45,000 ஓட்டு வாங்கின போன ஈரோடு எலெக்ஷன் வாங்கின அந்த 45,000 ஓட்டு திமுகவுக்கு போயிருது. கணக்கு போட்டு சொல்றாங்க. இந்த தொண்டை போயிட்டு அவங்கள விட்டு போயிட்டான். அப்ப அதிமுக எப்படியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு. தலைமை கழகம், கட்சி கொடி, இதெல்லாம் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் இதெல்லாம் இருக்கு. சீமான் கட்சிக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் அவரும் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சி இல்லை சீமான் கட்சி. 8% வாக்கு வங்கி இருக்காங்க. 8%. 92% உழுவுலன்னு அர்த்தம். ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சிக்கல்லாம் இல்லாம அவர் இப்போ கூட்டணியில தான் இருக்கிறாரு. அவருடைய கூட்டணி இந்த தேர்தலில் எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல இருந்து அவங்க தாங்க சேர்ந்தாங்க நிக்கிறாங்க. நீங்க இந்த தடவை தான் முதல் முறையா கூட்டணி சேர்ந்து நிக்கிற மாதிரி ஏன் இந்த மாதிரி மீடியாக்களை ஏன் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? போன தடவை யாரோ நின்னாங்க அவங்க. போன எலெக்ஷன் யாரோ பிஜேபியோட தான். அப்புறம் என்னமோ புது கூட்டணி வந்த மாதிரி திருப்பி சொல்றீங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? என்ன முட்டாள் நினைக்கிறீங்களா? அந்த கூட்டணி தான் போன தடவை தோத்து போனது. அந்த கூட்டணி தான் தோத்துச்சு. இப்போ இந்த கூட்டணி சேர்ந்து இருக்கிறது என்ன புதுசா கதை கிளப்புறீங்க? எனக்கு புரியல. எனக்கு உங்களுக்கு தெரியல, இல்லை எனக்கு புரியலையா? இன்னும் 2 பேரும் புதுசா சேர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே கட்சியா தானே இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாஜகவுடைய கூட்டணியில இருந்தா நமக்கு அப்படி கிடைச்சிரும் இப்படி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்லாம் நினைச்சு பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க எல்லாருமே சைலண்டாவும் இருக்கிறாங்க, தலைமறைவாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. எலெக்ஷன்ல உங்களுக்கு லாபம் கிடைக்காதுங்க. பாஜக ஒன்றிய அரசியல ஆட்சியில இருக்கிறதுனால அமலாக்கத்துறை பிரச்சனைகளும் தப்பிக்கலாம். அதுதானே அவங்க அந்த அவரோட இருக்கவங்க எல்லாம் அத்தனை பேரும் அவர் கூட ஏன் இருக்காங்க? பாஜக கூட கூட்டணியில இருக்கிறதா அமலாக்கத்துறையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கோங்கிறதுக்காக தான் அவரோட இருக்காங்க. அதை அவர் ஏத்து பேசுறதுனால பல பேர் பயந்துட்டான். அப்புறம் அமலாக்கத்துறை என்னடா ஆகுறது? அது எப்ப பயந்தாங்கன்னா, பழனிசாமியினுடைய சகலையா இருக்கக்கூடிய ராமலிங்கங்கிற வீட்டுல ரெய்ட் நடத்தும் போது தான் பழனிசாமி கூட இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. இவர் கூட இருந்தாலும் அமலாக்கத்துறை ரெய்டு நடக்கும், அப்ப இப்ப இருந்து என்ன பிரயோஜனங்கிறதால பல பேர் வெளியே ஓடிட்டாங்க. அமலாக்கத்துறையில இருந்து உங்களை காப்பாத்துவாங்கிற கேரண்டி கொடுத்ததுனால தானங்களா பழனிசாமி கூட அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா அடிவு விழுந்துருமில்ல. அவங்க ஆட்சியில இருக்கவங்களும் அமலாக்கத்துறை அமித்ஷா கையில இருக்கவங்களும் படிச்சுதானே போகணும். என்ன பண்ண முடியும்? அரசியல் கட்சி அவங்க இயங்குறதை நிறுத்திட்டாங்க. என்னைக்கு எலெக்ஷன் நிக்கிறத நிறுத்தினாங்களோ அன்னைக்கு அவங்க அரசியல் கட்சி ஒரு கம்பெனி. ரெய்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நடத்தப்படுகிற ஒரு கம்பெனி. அவ்வளவு. அப்போ ஓபிஎஸ் உடைய எதிர்காலம் இது எப்படியா இருக்கும் சார்? ஓபிஎஸ்க்கெல்லாம் எதிர்காலம் கிடையாது. ஒரு நிகழ்காலமே இல்லை. அப்புறம் எங்கிறது எதிர்காலம்? அவர் முடிஞ்சு போன கேஸுங்க. பன்னீர்செல்வத்தை பத்தி பேசாதீங்க. முன்னாள் முதலமைச்சர். அவ்வளவு. அப்ப அவருக்கு எந்த ஒரு இதுமே இல்லை. ஒரு வேகத்தை காட்டணுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு எனக்கு என்ன இருக்குது எதிர்காலம்? நீங்க வர்றீங்க, பேசிட்டு போறேன். எனக்கு என்ன ஒரு தலைவன் நானு? என் பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க? அதே தான் பன்னீர்செல்வத்துக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டு போறாங்க. அதை தவிர அவருக்கு முன்னாடி யார் இருக்கா? ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? இப்ப காந்தராஜ் பேசுகிறாருன்னு லட்சக்கணக்கான பேர் நிக்கணும். அப்பதான் நான் தலைவன்.
ம். அட்லீஸ்ட் காசு கொடுத்தா அது கூப்பிட்டு வரும். ம். என்கிட்ட காசும் இல்லை. ம். அந்த வகையில் தாங்க நான் சீமானை பாராட்டுறேன். ம். ம். ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கலைன்னா ஒரு 50 பேர்த்த பின்னாடி நிக்க வச்சுக்கிட்டு அவர் சொல்ற ஜோக்கெல்லாம் பகாஹா பகாஹா சிரிக்கிறதுக்கு ஒரு செட்டை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறாரு. ம். அது இல்லாம வந்து எப்படியாவது பத்திரிகையில செய்திகளை கொண்டு வந்துடுறாரு. ம். எப்படியோ நீங்க வந்து ஒரு கேள்வி அவருடைய இது சீமான் வந்து தேர்தல் என்ன ஆகுன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ம். டெபாசிட் வாங்கணும் ஒரு செல்லா காசுக்கு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டு அவரை பெரிய தலைவர் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவீங்கல்ல. மீடியாக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க, அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்குது. அதுவாது பழனிசாமி செய்யணும். ம். காணுங்க. அதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதாவது எழுச்சிகள் நடக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் போயிட்டாங்கங்க. இல்ல இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்கிறேன். நீங்க தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அவரை பத்தி பேசுற ஒரே ஆள் நீங்க தான். வேற யாரும் எலெக்ஷன்ல நிக்கலீங்க. அப்புறம் எங்க இருக்கு அவர்கிட்ட இருக்கிறது? ஒரு அதிமுக ஆபீஸ், தேர்தல் சின்னம், கட்சி கொடி, அவ்வளவுதான். தேர்தல் ஆணைய அங்கீகாரம். அது தவிர அவர்கிட்ட வேற என்ன இருக்கு? பாஜக விட்டு விலகிறேன்னு அவர் சொல்லிட்டு பாருங்க, அந்த இது இருக்கிற 10 பேர் போயிடுவோம். ஆனா இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படியாவது அதிமுகவை மீட்போம் அப்படின்னு சொல்லி சசிகலா என்னன்னாக்கா நம்முடைய வேற்றுமைகளை மறந்த அனைவரும் ஒன்று கூடுவோம் வாருங்கள்னு கூப்பிட்டா அவன் தலைவர். இன்னும் ஒழிக்காம விட மாட்டேன்னு சொன்னாக்க நீங்க எப்படி தலைவரா? எடப்பாடி அவர்கள் மோடியை கூட்டம் தான் சரி, அமித்ஷாவை கூட்டம் தான் சரி, ட்ரம்ப்பை கூட்டம் தான் சரி, எடப்பாடியால சாதிக்க முடியாது அப்படின்லாம் சசிகலா ஆதரவாளர்கள் சொல்றாங்க இல்லைங்களா? அது அவங்க சொல்லுவாங்கங்க. நீங்க நம்முடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை ஒதுக்குவோம், இன்னைக்கு நம்முடைய கட்சி இயக்கத்தை பலப்படுத்துவோம் சொல்லி கூப்பிட்டுங்க. பிரிந்து சென்றவர்களே வாருங்கள் அப்படிங்கணும். ஒன்று சேருவோம்னு சொல்லணும். அப்பதான் நீங்க தலைமை. அப்பதான் தலைமை. அதை விட்டுட்டு நான் செத்தாலும் நீ யார் செத்தாலும் பரவாயில்ல, நீ ஒழியணும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? முன்னாடி செத்தாலும் பரவாயில்ல, மருமகத்தாலே இருக்கணுங்கிற கதையில போனா என்ன ஆகும்? பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எம்ஜிஆர் இந்திரா காந்தி கிட்ட முறைச்சிக்கிட்டாரு. மொரார்ஜி ஒரு மிரட்டினாரு, ஜாகிரதைன்னாரு. இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ண போனாரு. இந்திரா காந்தி கால விட்டு வந்துட்டாரு. சர்வைவல். ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் மொரார்ஜி சொன்னார், சூஸ் பிட்வீன் ஹர் அண்ட் மீ. இந்திராவா நானா, முடிவு எடுத்துக் கொள்ளுகிறாரு. மொரார்ஜி பிரைம் மினிஸ்டர், இந்திரா காந்தி எதிர்கட்சி. டெல்லியில இருந்து திரும்ப வந்தார், இந்திரா காந்திக்கு சீட் இல்லாட்டு போயிட்டார். அவ்வளவுதான். சர்வைவல். திமுகவோட ஆதரவோடு அந்த மாதிரி நிக்குது. இவர் தன்னை கட்சி வேட்பாளரை போடாம போய் சேர்ந்துக்கிறார். சேர்ந்துக்கிட்டு ஆதரிச்சு இது பண்ணி தன்னுடைய விரோதின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண இந்திரா காந்தி வெற்றிக்கு இவர் வந்து மாலையை தூக்கிட்டு போய் போடுறாரு. அதெல்லாம் அரசியல் அப்படிதாங்க போயோம். அதெல்லாம் நடந்தா தான் முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.